சிந்து இன்னையோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவம் பார்த்த அந்த பாட்டிலாம் இட்டுட்டு வந்து ஜட்ஜ் அம்மா கிட்ட வந்து பேச வைக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. நாங்களும் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிரசவம் தான் பார்த்தோம். அப்போ எங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசவம் ஆச்சுல அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி ஸ்னேக் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனோம். அவங்க தான் வந்து சுகம் பிரசவம் ஆகிற அந்த பொண்ணை வந்து ₹1,50,000 வந்து கட்டினா தான் சிசேரியன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அமுச்சு வச்சாங்க. ஆனால் தான் நாங்கள் சிவா ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே வந்து டாக்டர் இல்லைனாலும் எங்களை வந்து கையை விடல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஜட்ஜ் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. இது மாதிரி வந்து அர்ஜென்ட்டில் வந்து உதவாததுக்காக வந்து 50,000 வந்து ஃபைன் போடுறாங்க. நம்ம சிவாவை விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா சீல்லேருந்து ரிமூவ் பண்ணிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து சிவா கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தான் இவ்வளோ பிரச்சனை, பேசாமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை மதிக்கவே இல்லை. அண்ணன் பொண்ணு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சீலும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுடுறாங்க. இதுதான் வந்து என்னோட எபிசோடாக இருக்குது.